தம்பி வச்சுட்டே வந்துருக்கீங்களாடா அதுக்கு வச்சு வந்துருக்கீங்களா Bye.
சாவாரி அடிப்பே வாயாடி பண்ண சுத்த சோக்கால் முடிப்பேரு வாயாடி பண்ண அட சொல்லாம யாருன்னு தெரிய வருமா? அது எனக்கு தெரியாது. யாரு எனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? இந்த தாண்டி பார்க்க நீங்க எந்த தண்ணி வந்து ஆள் எனக்கு தெரியுமா? ரத்னாபுரி வருகிறது. ரத்னாபுரி கோட்டையை ஒளிவானம் செய்து வரக்கூடிய வைலாசுரனுக்கும் மாயாமொழி அம்மையாருக்கும் பிறந்த இரண்டு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் நாங்கள் இரண்டு பிள்ளைகள் அதிலே முதலாவது பிறந்த என் பெயரோ வாதாபிசுரன் எனது தம்பி பெயரோ யமதாபிசுரன் அது சிரசில் இருக்கக்கூடிய மணி மகுடமானது என் மார்பில் இருக்கக்கூடிய மார்பதக்கமானது என் கையிலே இருக்கக்கூடிய வீர பாலம் பட்டாக்கட்டி வீரவான் என்று கட்டி பார்க்கலாமா போது 20 வருடம் ஆகுது. யார் செஞ்சது தெரியுமா? சொல்றேன், அது இருக்கு சொல்றேன். என் காலிலே இருக்கக்கூடிய வீர வெண்டயமானது எவ்வாறு இருக்கிறதா? சத்தியமா நீ ரோட்ல அப்படியே தூக்கி வெளியே வரும்போது அழுகு மாறாது சொல்றேன்.
அந்த பயம் இருக்கும் இல்ல கட்டி வச்சு பேசி மாட்டேயா நான் வருகின்ற போது கோட்டையாக ஓட்டில கோட்டை எமது கோட்டையாகிய தட்சிணாபுரி ஓட்டில கோட்டை என்னிடம் அகரவிடம் புரியுது வேண்டாம் ஓடி பாருங்க பரதநாட்டியம் ஆடக்கூடிய பாண்டியா அவர் கூப்பிடுறாரு நாட்டிய பெண்கள் கம்பை ஊற வச்சு மேலுக்கு கிலோ கம்பை ஊர்வசி என்னாச்சு ஊர்வசி 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 மேலகை மேலகை நீ ஏன் மேலகை கீழே கழிங்க நாட்டிய பெண்கள் நாட்டிய பெண்கள் நாட்டிய பெண்கள் நம்ம கல்லூரி கோபப்படாத உட்கார டேய் பாப்பா ஏய் கொஞ்சம் தள்ளி போடு Thank you.
பரண்டு போதே அம்பு அம்பு பட்டாக பட்டாக சூழ்ல சதை சதை சொல்லக்கூடிய 32 ஆயுதங்களையும் என்னுடன் வந்தார் எப்படி தேவர் மூவர் ரிஷிகள் அனைவரும் மானிடர் ஆம்பளை முறை செருப்படுத்தணும் மகாராஜா பொம்பளை முறை ஆள் ஒரு தொடர்பாட்டு மறுத்து மாரே வராது இல்ல மாரேஜ் வராதுன்னா ஆம்பளைலாம் ஒரு மதிப்பு மகாராஜா காலில் போட்டு கையில் எடுத்து வச்சு அது மாதிரி கிடையாது ஆள் ஒரு தொடர்பாட்டு கையில் வந்து குப்பை அப்படி தொடர்புல பெரிய 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 பின்னாடி கை வாங்கடா வருகிறார் என்றால் வாத்தியங்கள் வாத்தியங்கள் தாம் தாம் என்று முழங்க வேண்டும் அல்லவா? முழங்க வேண்டும் அல்லவா? இன்னும் சொல்லி வருகிறேன். ஆதியிலே என்னுடைய பூர்வீகத்தை சொல்லி வருகிறேன். ஆதியிலே ராசி பறக்கும்
13 மனைவிகள் ஆ, மொத்தம் ஆசிரியராலே ஆ, அமரர்களும் ஆ, அசுரர்களும் ஆ, மற்ற ஜீவராசிகளும் ஜீவராசிகளும் உண்டாயின ஆ, உற்பத்தி செய்தார்கள் ஆ, அவர்கள் ஆ, அப்படி இருக்க ஆ, தேவர்களும் தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலிலே ஆ, அமிர்தம் கடைய ஆ, எண்ணம் கொண்டார்கள் ஆமா அப்படி கடையும் போது எண்ணம் கொண்டிருக்கும் போது ஆ, அசுரர் ஓர்புறமும் ஆமா தேவர் ஓர்புறமும் ஆ, மந்தாரிகள் என்ற மலையை ஆ, மத்தாகவும் ஆ, வாசை என்ற ஆ, பாம்பை பாம்பை கைலாவும் கொண்டு ஆ. திருப்பார் கடலிலே ஆ, அமிர்த கடைந்தார்கள் ஆ, அப்படி கடைகின்ற போது ஆ, அமிர்தமும் கிடைத்தது ஆமா அந்த கிடைத்த அமிர்தத்தை ஆ, தேவர்களுக்கும் ஆ, அசுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் யார் யார் பங்கிடுவது ஆ, என்று என்று இருவருக்கும் போட்டியாயின ஆமா அப்படி இருக்க ஆ, இதனை ஆ, மகாவிஷ்ணுவானவர் ஆ, தெரிந்து கொண்டு ஆ, அந்த அசுரர்களை அசுரர்களை எப்படியும் ஆ, ஏமாற்றி விட வேண்டும் ஏமாற்றிட வேண்டும் அவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தால் ஆ, யாராலும் எது செய்ய எதுவும் முடியாது செய்ய முடியாது என்று எண்ணம் கொண்டு ஆ, அவரோ ஆ, ஓர் மோகினி அவதாரம் எடுத்தார் ஆமா மோகினி என்றால் ஆ, அழகான ஆ. பெண் ரூபம் ஆ? ஆ, அப்படி எடுத்து ஆமா அந்த ஆ, அசுரர் முன் தோன்றினார் ஆமா அந்த மோகினி அவதாரத்தை கண்ட ஆ, அசுரர்கள் ஆ, ஆஹா ஆஹா, இப்படி ஒரு பெண்ணா ஆமா இந்த உலகத்தில் ஆ, இதுவரையில் இதுவரையில் நாம் கண்டதில்லை கண்டதில்லையே அப்படி யார் இவர் ஆ, என்றிருந்து ஆ, அவரை பார்த்தவுடனே ஆமா. மதிமயங்கி விட்டார்கள் ஆமா. இதை ஆ, பயன்படுத்திக் கொண்ட ஆ, மகாசிவானவர் மகாவிஷ்ணுவானவர் அசுரர் ஒருபுறமும் ஆ, தேவராய் ஒருபுறமும் ஆ, வரிசையாக ஆமா அமர செய்து ஆ, அமிர்தத்தை ஆ, நான் பங்கு விடுகிறேன் என்று ஆ, முதலில் ஆ, அவர்கள் அவரர்கள் தேவர்களுக்கும் தேவர்களுக்கும் உட்கார்ந்திருக்கும் ஆ, வரிசையில் ஆ, முதலில் கொடுக்க ஆரம்பித்தார் ஆமா இதை கண்ட ஆ, எங்க ஆ, அசுரர்களில் அசுரர்களை ராகுவானவன் ராகுவானவன் ஆஹா ஆஹா. நாம் ஆ, நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதென்ற கிடைக்காதென்று எண்ணம் கொண்டு ஆ. அந்த ராகுவானவன் சந்திரன் ஆ. சூரியன் சூரியன் இருவருக்கும் மத்தியில் அமர்ந்து ஆ. அவன் ஆ. அந்த அமிர்தத்தை இரண்டு கை வாங்கி வாங்கி உண்டு விட்டான் உண்டு விட்டான் ஆ. இதை ஆ. கண்ட ஆ, அந்த சூரியனும் சந்திரனும் ஆ, மகாவிஷ்ணுக்கு ஆ, இவன் ஆ, அசுரன் ஆ, நம்மளை ஆ. ஏமாற்றி விட்டான் செய்ய காட்ட ஆ, மகாவிஷ்ணுவானவரும் ஆ, அந்த கையிலே இருந்த ஆ, அகப்பையால் ஆ, அந்த ராகுவை தலைவேறு உடல் உடல் வேறாக தனித்தாக செய்துவிட்டார் அப்படி அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஆ, அமிர்தம் உண்ட ஆ, காரணத்தினால் காரணத்தினால் ராகுவானவன் உயிர் போகவில்லை ஆ. அப்படி இருக்க அவனோ, ஆ, தேவனை வேண்டினான் ஆ. தேவனாகப்பட்டவரோ தேவனாகப்பட்டவரோ, ஆ, தலைக்கோ தலைக்கோ, 5 தலைக்கோ ஆ, பாம்பின் உடலும் ஆ, மனித தலையை உற்பத்தி செய்து கொடுத்தார் ஆமா. கொடுத்தார் ஆ. அந்த மனித உடலுக்கோ உடலுக்கோ, பாம்பின் பாம்பின் தலையும் கொடுத்து ஆ. உற்பத்தித்தார் ஆ. அந்த இருவரையும் ராகுவை இரண்டாக பிறந்ததால் ஆ. ராகு தலையாகவும் ஆ, கேது கேது உடலாகவும் சென்று ஆ. இருவருக்கும் ஆ. ராகு கேது என்று பெயர் வைத்தார் ஆமா அந்த ராகு கேதுவானவர் ஆ, பரமனை நோக்கி பரமனை நோக்கி ஆ. பரமனை வேண்டினார்கள் ஆ. பரம சிவனாகப்பட்டவரோ பட்டவரோ, அவர் இருவருக்கும் ஆ, முட்டி கொடுத்து ஆ. உங்கள் இருவரையும் நவகிரகங்களையும் நவகிரகங்களை ஆ. ஒன்றாக இருக்க செய்கிறேன் என்று சொல்லி ஆமா. அவர்களுக்கு வரமளித்தார் வரமளித்தார். அப்படியே ஆ. இன்று வரையில் ஆ. ராகு கேதுவாக இருக்கிறார்கள் ஆ. அப்படிப்பட்ட ராகு கேதுவானவர் ராகு கேதுவானவர் அந்த சூரியன் சந்திரனை ஆ. பார்த்து அடே, சூரிய சந்திரா ஆ. எங்களை எங்களை காட்டி கொடுத்தாய் அல்லவா ஆ. உங்கள் இருவரையும் வருடத்துக்கு ஒரு முறையாவது ஆ. பிடித்து விழுங்கி விடுகிறோம் ஆ. என்று கூறினான் ஆமா அவ்வாறே ஆ. இன்று நாள் முதல் ஆ. அவர்கள் விழுங்கும் நாளிலே ஆ. சூரிய கிரகணம் ஆ. சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் என்று இதுவரையில் வந்து கொண்டிருக்கிறது ஆமா. அப்படிப்பட்ட ராவிகாதுவானவர் ராவிகாதுவானவர் யார் தெரியுமா ஆ. என்னுடைய பாட்டனாரே பாட்டனாரை ஆமா ஆ. என்னுடைய
பாட்டனாரே ஆ. அவரையும் வாழடி வாழையாக வாழையாக சோழன் புத்திரன் ஆ. சிம்மதுவாசன் சிம்மதுவாசன். அவர்களுக்கு சோழனுக்கு ஆ. 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். அதிலே ஆ. சிம்மதுவாசன், ஆ. வைலவன், வைலவன், கோமகன், கோமகன், சோயன் என்று சோயன் என்று 4 பிள்ளைகள். 4 அதிலே பிள்ளைகள். ஆ. வைலனுக்கு வைலன் என்றால் வைலாசுரன். அவருக்கு ஆ. துக்கபவனால் ஆ. மாயாமோனியை மாயாமோகினி. திருமணம் செய்து வைத்தார். ஆமா. அந்த அவர்களின் அவப்பதனால் ஆ. நாங்களோ ஆ. பிறந்தோம். ஆ. என் பெயர் வாதாபி என்று பிறந்த ஆ. பிள்ளைகளிலே ஆ. நான் வாதாபி என்றும் வாதாபி என்றும் தம்பியோ யமதாபீஸ்வரன் என்று ஏழாவது என்று எழுதி கொண்டாயா? எழுதி கொண்டேன். அதை தவிரவா ஆ. தூர் போகிறேன். அப்படி இருக்க பல வருடங்களுக்கு பிறகு நானும் வந்திருக்கின்றேன்ல. நானும் அந்த தக்க சுக்கிலவன் என்று சொல்லக்கூடிய அவர்களை விட பலசாலியானவன். ஆமாம். எப்படி என்று தெரியுமா? நானும் என் தம்பியும் சிறு வயதிலே 5 வயதிலே எங்கள் குலகுருவாகிய சுக்கலாச்சாரியிடம் அவரிடம் கல்வி பயின்றோம். அவரோ எங்களை இருவருக்கும் வாழ்வித்து குதிரையேற்றம் தேரோட்டம் வண்டியேற்றம் இப்படி கற்றுக் கொடுத்தார். மாயாஜாலத்தையும் கற்றுக் கொடுத்தார். அதற்கப்புறம் நானும் என் தம்பியும் அவரின் அறிவின் பிரகாரம் 12 வயதிலே பிரம்மாவை நோக்கி தபம் செய்து பிரம்மாவை நோக்கி தபம் செய்து அவரிடமும் பிரம்மாஸ்திரம் பெற்றோம். அந்த பிரம்மாவின் அறிவுரைப்படி ஆசிரியர்களே என்னிடம் பெற்ற பிரம்மாஸ்திரமானது உங்களுக்கு பலிக்க வேண்டும் என்றால் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் நீங்களோ பரமசிவனை கோரி அகோர தவம் செய்து வரங்கள் பெற வேண்டும். பெற்றால் உங்களுக்கு இந்த பிரம்மஸ்திரம் உதவும். அப்படி என்று அவர் கூறினார். அவரின் அறிவுரையின் பிரகாரம் நானும் என் தம்பியாக இருவரும் அந்த சிவனை நோக்கி பரமக்கடலை நோக்கி அகோர தவங்கள் செய்தோம். 16 விதங்கள் செய்து அவரிடமும் சாகாதவர்களை பெற்றோம். எப்படி தெரியுமா? தேவர் மூவர் யாவராலும் வெல்லக்கூடாது. அந்த முருக பெருமானாலும் விநாயகர் பெருமானாலும் செடி கொடி மலை கல்லு மலை கொண்டு உடைய இவைகளாலும் சர்ப்ப கூட்டங்களாலும் பர்வதம் நதி ஆறு குட்டை இவைகளாலும் சர்ப்ப கூட்டங்களாலும் வெல்லக்கூடாது. மாநிலங்களாலும் அரச அசுரர்களாலும் சாகாத வர வேண்டும். எப்படி சாகாத வரம் வேண்டும் என்று அவர்களை பெற்றுக் கொண்டோம். நாங்களோ எங்களை வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. 14 உலகத்தில் எங்களை இதுவரை பிறந்தவன் எவனுமே கிடையாது. அப்படி இருக்க நானும் எனது தம்பியை
சாகா வரத்தை பெற்று கொண்டு கொண்டு. மாயன் குமார்த்தி ஆமா. காமவல்லியோ காமவல்லியா. நமக்கும் மாயவல்லியோ ஆ. என் தம்பிக்கும் தம்பிக்கா. மனமடித்தோம் மனமடித்தோம். மனமடித்தோம் ஆ. இப்பொழுது ரத்னாபுரி பற்றி வசிக்கும் போது இருக்கும்போது. அந்த ஆ. வாங்கிய வரம் வரா. வாங்கிய வரா. எப்படி ஆ. சோதித்து பார்க்க வேண்டும் அல்லவா சோதிக்க வேண்டும் என்று. சோதிக்க வேண்டும். ஆமா. சொல்லு. சோதிக்க வேண்டும் என்று சோதிக்க வேண்டும் என்று. நாங்களும் ஆ. அந்த ஆ. தேவேந்திர முதல் ஆ. தேவேந்திரனை ஆ. யமன் ஆ. சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட யாவரும் யாவரும் திக்கு விஜயம் செய்தோம் சிக்கோ சரியா. என்றால் அவர்களை அடித்து உதைத்து அவர்களிடம் இருக்கிற பொன் பொருள் ஆவணங்கள் அனைத்தையும் பெற்று வந்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த ஆ. இடை பணவுள்ள அனைவரையும் அந்த நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடாது கூடிய. அவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து ஆ. எமது கோட்டையிலே ஆ. ஒவ்வொருவருக்கும் ஆ. ஓர் வேலை பணிகளை செய்து பணி செய்ய சொல்லி ஆ. அமைச்சினோம். அமைச்சீங்க. அவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் நமது கோட்டையிலே. அப்படியே கூடாது. ஓட்டு உட்கார்ந்து. எங்க இருக்காங்க? நமது கோட்டை ஏய், நமது கோட்டை சிறையிலே அனைவரும் இருக்கின்றார்கள் அல்லவா? அவனை அந்த தேவப்பயல்களை நம்ப முடியாது. ஏதாவது ஒரு வழியில் தப்பித்து விடுவார்கள் கண்ணாடி. அடே தேவப்பயல்களே, அனைவரும் உள்ளே இருக்கின்றீர்களா? என்னடா sound இல்ல? அடே மந்திரி, அவங்க எல்லாம் சோத்துல கை வைக்கிறது கை கூப்பிடுங்க. சோத்துல கைய வச்ச நான் வாய்க்கு அதுக்கு கூட சண்டை. வாயுல சோறு ஓ கூயில கை வைக்கிறது. அதான் ஒரு பொண்ணு விருந்து நடக்குது. அனைவரும் இருக்கின்றார்களா? அப்படியே மொத்தமா நீங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. பாதி பேர் படுத்துக்கிறாங்க, பாதி பேர் உட்காந்துக்கிறாங்க. ஒரு ஆயா உட்காந்து ஆட்டுது. அப்படி இருக்க இப்பொழுதோ அனைவரும் ஆனா இருக்கின்றார்கள். இன்னொரு மகாராஜா, இந்த மண்ணி நாடகத்துக்கு முக்கியமான ஒரு புண்ணிய சரித்திரத்து என்ன ஜடா? இருங்க. இந்த நாடகத்தை யார் ஒருத்தர் உட்காந்து ஆட்டமாக ஒரு தூங்கினேன் அவங்களாம் வந்து அடுத்த ஜென்மத்துல வந்து புத்தகம் தான் பிறப்பாங்க. அது மட்டும் கிடையாது, மட்டுமே பாதி தூக்கத்துல கேட்டு ஆடு மாதிரி இருக்கிறாங்க பாரு. நல்ல அவங்க பூரா அடுத்த ஜென்மத்தில் மண்வெளி பாம்பா பிறக்க போறாங்க. அது உண்மைதான்டா. உண்மைதான். அது எப்படின்னா கடவுளானத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆமா. ஆமா. உண்மைதான். நல்ல வார்த்தைகளை கேட்காது சரி. சரி. இது என்ன பயன்? அதை சொல்லுங்க. பின்ன உண்மைதான். அப்படி இருக்கா? லட்சாசனம் வசிக்கக்கூடிய ரத்னாகிரி வட்டம். எப்படிப்பட்ட எவ்வளவு தூரம் வந்து தெரியுமா? அதெல்லாம் எடுத்துடாதீங்க. 1,00,000 யோசனை தூரம். ஆமா. அகலம் கொண்டது. ஓஹோ. 1,00,000 யோசனை தூரம். நீளம் கொண்டது. 1,00,000 ஒரு யோசனை தூரம் என்ற எவ்வளவு தூரம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. நானே நாட்டு லீவ் போட்டேன். ஏய், நாட்டில எல்லாம் நீளம்டா. ஓஹோ, பாத்தீங்களா? அப்படி இருக்க எவ்வளவு தூரம் என்றா இங்கிருந்து குறிப்பாக ஒரு சென்னை பட்டம் செலுத்தார்கள். போயிட்டாங்க. அது எவ்வளவு தூரம் இருக்கு? உன்னால் யோசனை பண்ண செய்ய முடியுமா? அந்த பார்த்தாய் அந்த பார்த்தா ஒரு ஞாபகம் யோசனை